தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் 6. வாழ்க்கை துணை நலம். குறள் 51. மனைத்தக்க மாண்புடையல் ஆதிதர் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. குறள் விளக்கம். ஒரு குடும்பத்திற்கு ஏற்ற நற்பண்புகளையும், அதாவது நல்ல குணங்களையும் உடையவளாகி தன்னுடைய கணவனின் வருமானத்திற்கும் வசதிக்கும் ஏற்றவாறு சிக்கனமாக வாழ்வை நடத்துபவளே உண்மையான வாழ்க்கை துணை ஆவாள் என்கிறார் வள்ளுவர். அதாவது குடும்ப பெருமையை காக்கும் குணமும் இருக்க வேண்டும். அதே சமயம் கணவனின் பொருளாதார நிலையை அறிந்து அதற்கேற்ப குடும்பத்தை வழிநடத்தும் திறமையும் இருக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இதை ஒரு சிறுகதை மூலம் பார்ப்போமா? இது டைட்டில் என்னன்னா, அளவறிந்து வாழ்ந்த அமுதா. இதுக்கு டைட்டில். ஒரு அழகான கிராமத்தில் நாதன் அமுதா என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். நாதன் ஒரு நெசவு தொழிலாளி. அவன் உழைப்பிற்கு ஏற்றவாறு மாதம் ஒரு குறிப்பிட்ட வருமானம் மட்டுமே அவனுக்கு கிடைத்தது. நாதன் சில சமயம், நம்மால் மற்றவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ முடியவில்லையே, என் மனைவிக்கு நல்ல பட்டு புடவைகளோ நகைகளோ வாங்கி தர முடியவில்லையே என்று கவலைப்படுவான். ஆனால் அமுதா மிகவும் குணவதி. கணவனின் கஷ்டத்தை நன்கு உணர்ந்தவள். ஒரு முறை பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒரு பெரிய விசேஷத்திற்காக தங்களின் வசதிக்கு மீறி கடன் வாங்கி ஆடம்பரமான உடைகளையும் நகைகளையும் வாங்கினர். இதை பார்த்த நாதன் அமுதாவிடம், உனக்கு அதுபோல் வாங்கி கொள்ள கொஞ்சம் கடன் வாங்கட்டுமா என்று கேட்டார். அதற்கு அமுதா சிரித்து கொண்டே, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்தாள். நமக்கு இருக்கும் வருமானம் என்னவோ அதற்குள் தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ பழகி கொள்ள வேண்டும் என்றாள் அமுதா. வரவுக்கு மீறிய ஆடம்பரம் தற்காலிக சந்தோஷத்தை தரும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அது நம்மை கடனாளியாக மாற்றிவிடும் என்றாள். அமுதா சொன்னபடியே கணவனின் வருமானத்திற்குள் குடும்பத்தை மிக சிறப்பாக நடத்தினார். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்து அதில் சிறிய தொகையை சேமிக்கவும் செய்தாள் அமுதா. நாதனுக்கு அவசரத்துக்கு பணம் தேவைப்பட்ட ஒரு சமயம் அமுதா தன் சேமிப்பை கொடுத்து உதவினாள். சில மாதங்களில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் வீட்டை விற்கும் நிலைக்கே தள்ளப்பட்டனர் அவர்கள். ஆனால் நாதனின் குடும்பமோ அமுதாவின் நற்குணத்தாலும் சிக்கனத்தாலும் எந்தவித கடனும் இல்லாமல் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வருகின்றனர். இந்த கதையோட நீதி என்னன்னா, கணவனின் வருமானத்தின் அளவை அறிந்து அதற்கேற்ப தன் தேவைகளை சுருக்கி கொண்டு நற்பண்புகளுடன் வாழும் அமுதாவை போன்ற மனைவியே ஒரு கனவுக்கு கிடைத்த ஆக சிறந்த வாழ்க்கை துணை என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. இதைத்தான் மனைத்தக்க மாண்புடையல் ஆகிதற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை என்கிறார் வள்ளுவர். மீண்டும் நாளை சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.